என் அன்பு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் மிதிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? களிமண்ணை எப்படி குயவன் மிதிக்கிறாரோ, பிசைகிறாரோ, அது போல உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுங்க. கர்த்தர் கிரியை செய்வதற்காக விட்டு கொடுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து பாருங்க, நல்ல பாத்திரமாக கர்த்தர் உணைவா. உங்களை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, இவனா இப்படி ஆயிட்டான், இவளா இப்படி ஆயிட்டான், இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நம்மை உருவாக்குகிற கர்த்தர் நம்மை எப்படி உருவாக்க விரும்புகிறார்? நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாக அவர் உருவாக்க விரும்புகிறார். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 850 பழைய ஏற்பாடு. உன்னை உண்டாக்கினவரும் ஆமே, தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் ஆமே, உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய ஆமே கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஆமே, என் தாசனாகிய யாக்கோபே, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, பயப்படாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அழகாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லார். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும். நல்லா கவனிங்க, ஒரு குழந்தையாக தேவன் நம்மை உருவாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக நம்மை குழந்தையை போல உருவாக்குகிற தேவன். நல்லா கவனிங்க, ஒரு குழந்தையுடைய காரியத்தை குறித்து வசனம் சொல்லுது. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியின் வழி இன்னதென்றும், ஆமே, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும், ஆமே, நீ அறியாதிருக்கிறது போலவே. நல்லா கவனிங்க, கர்ப்பவதியினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையில எலும்புகள் உருவாகிற விதம் எப்படின்னே உனக்கு அறியாது இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி நம்மளை தேவன் அற்புதமாய் உருவாக்குகிற ஒரு தேவன். நம்முடைய படைப்பே ஒரு அற்புதம். நம்மை சிருஷ்டித்ததே ஒரு அற்புதம். மனுஷனால கிரகிக்க முடியாத ஒரு காரியம், மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். நீ நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், என் அருமையான மகளே, நான் உன்னை ஒரு குழந்தையை போல உருவாக்க விரும்புகிறேன். உன்னை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அற்புதமாக, அதிசயமாக, எப்படி குழந்தையோட எலும்புகள்லாம் தாயின் கருவில் உருவாவது எப்படி என்று அறியாமல் இருக்கிற விதமாக உன்னை நான் உருவாக்குற விதமும் அப்படிதான் இருக்கும். உனக்கு நான் செய்கிற காரியங்களும் அப்படிதான் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.